ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம திருமலா திருப்பதி இன்ஃபோ பை கேஎச்எம் சேனல்ல வைகுண்ட துவார தரிசன நாட்களுக்கான இலவச எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் எந்த நாளில் இருந்து கொடுக்க போகிறாங்க என்பதை பற்றியும், எந்தெந்த நாட்களுக்கான டோக்கன்ஸ் எந்தெந்த இடங்களில் நமக்கு கிடைக்க போகுது என்பதை பற்றியும் பார்க்கலாம். வைகுண்ட ஏகாதசி துவார தரிசன நாட்களுக்கான ஜனவரி 10ஆம் தேதி தொடங்கி ஜனவரி 19ஆம் தேதி வரைக்குமான 10 நாட்களுக்கான இலவச எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் கீழ் திருப்பதியில் 8 இடங்கள்லையும் திருமலையில் ஒரு இடத்துலையும் கொடுக்க போகிறதாக டிடிடி ஏற்கனவே அறிவிச்சிருந்தாங்க. இப்போ இந்த இலவச எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் எந்த நாளில் இருந்து கொடுக்க போகிறாங்க என்பதை பற்றியும், எந்தெந்த இடங்களில் எந்தெந்த நாளுக்கான டோக்கன்ஸ் கிடைக்கும் என்பதை பற்றியும் மற்றும் ஒரு புதிய அப்டேட் வந்திருக்கு. இதை பற்றி டிடிடி இன்னும் 1-2 நாட்களில் நமக்கு அஃபிஷியலாகவே இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. ஜனவரி 10ஆம் தேதி வைகுண்ட ஏகாதசி, ஜனவரி 11ஆம் தேதி வைகுண்ட துவாதசி மற்றும் ஜனவரி 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, இந்த 3 நாட்களுக்கான துவார தரிசன டோக்கன்ஸ் ஜனவரி 8ஆம் தேதியிலிருந்து கொடுக்க ஆரம்பிக்க போகிறாங்க. எந்த டைம் என்பதை இன்னும் 1-2 நாட்களில் டிடிடி நமக்கு அறிவிப்பு கொடுப்பாங்க. ஸோ இந்த 3 நாட்களுக்கான எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் மட்டும் ஜனவரி 8ஆம் தேதி தொடர்ந்து கண்டினியூஸாக 24 ஹவர்ஸும் நமக்கு கொடுப்பாங்க. இந்த 3 நாட்களுக்கான டோக்கன்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டால் கீழ் திருப்பதியில் இருக்கக்கூடிய ஜீவகோனா ZP ஹைஸ்கூல், எம்ஆர் பள்ளி ZP ஹைஸ்கூல், ராமச்சந்திரா புஷ்கரணி, பைராகி பட்டேடா ராமநாயுடு ஹைஸ்கூல், இந்திர மைதான், ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், விஷ்ணு நிவாசம் காம்ப்ளெக்ஸ், பூதேவி காம்ப்ளெக்ஸ் மற்றும் பாலாஜி நகர் கம்யூனிட்டி ஹாலில் நம்ம வாங்கிக்கலாம். இதில் கடைசியாக குறிப்பிடப்பட்ட பாலாஜி நகர் கம்யூனிட்டி ஹாலில் மோஸ்ட்லி திருப்பதி லோக்கல் டிவோட்டிஸுக்கு மட்டும் அந்த இடத்துல இலவச எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் கொடுப்பாங்க. மற்ற 8 இடங்களில் மற்ற எல்லா ஜென்ரல் டிவோட்டிஸும் ஏதாவது ஒரு இடத்துல நம்ம எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் வாங்கலாம். இந்த 3 நாட்களுக்கு மட்டும்தான் இந்த 8 இடங்களில் எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் கொடுக்க போகிறாங்க. அதுவுமே 8ஆம் தேதி தொடங்கி கண்டினியூஸாக இந்த 3 நாட்களுக்கான எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் கொடுத்து முடிக்கிற வரைக்கும் 24 ஹவர்ஸும் நமக்கு கொடுப்பாங்க. இந்த 3 நாட்களுக்கான எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் கொடுத்து முடிச்சிட்டாங்கன்னா இந்த 8 இடங்களில் இருக்கக்கூடிய எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் கொடுக்கப்படக்கூடிய கவுண்டர்ஸில் 5 இடங்கள் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. மீதம் இருக்கக்கூடிய நம்ம ரெகுலராக எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் வாங்கக்கூடிய இடங்களான விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம் மற்றும் பூதேவி காம்ப்ளெக்ஸில் ஜனவரி 13ஆம் தேதி தொடங்கி ஜனவரி 19ஆம் தேதி வரைக்குமான எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ ஜனவரி 13ஆம் தேதி தொடங்கி ஜனவரி 19ஆம் தேதி வரைக்குமான துவார தரிசன நாட்களுக்கான டோக்கன்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டால் ஸ்ரீனிவாசம், விஷ்ணு நிவாசம் மற்றும் பூதேவி காம்ப்ளெக்ஸில் நம்ம டோக்கன்ஸ் வாங்கிக்கலாம். இந்த 3 இடங்கள்லையுமே எப்படி டோக்கன்ஸ் கொடுக்க போகிறாங்கன்னா, ஆஸ் யூஷுவல் இப்போ டெய்லி எப்படி எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் கொடுக்குறாங்களோ அதே ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ண போகிறாங்க. அதாவது இன்றைக்கி காலையில் 2 மணிக்கு கவுண்டர் ஓப்பன் செஞ்சாங்கன்னா இன்று மதியம் முதல் நைட் வரைக்கும் இருக்கக்கூடிய எஸ்எஸ்டி டோக்கன்ஸும் அடுத்த நாள் அதிகாலை 3 மணி, 4 மணி, 5 மணி, 6 மணி வரைக்குமான எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இதே சிஸ்டம் தான் 13ஆம் தேதி தொடங்கி 19ஆம் தேதி வரைக்குமான எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் கொடுக்க போகிறாங்க. ஆக்சுவலாக இது ஒரு வரவேற்கத்தக்கக்கூடிய இனிஷியேட்டிவ் தான். நம்ம 10 நாளுக்கு ஒரே தான் எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் கொடுத்து நம்ம 3ஆவது நாள் 4ஆவது நாளெல்லாம் டோக்கன் வாங்க போகிறோம்னா 7ஆவது நாள் 8ஆவது நாள் டோக்கன் நமக்கு கிடைக்கும் பட்சத்தில் 3 நாட்கள் திருப்பதியில் தங்குறதுக்கான இடவசதிகள் நாமளே தான் ஏற்பாடு பண்ணிக்கணும். இல்லை நமக்கு இடவசதி ஏற்பாடு செய்ய முடியலைன்னா டோக்கன் வாங்கினதும் வேஸ்ட் ஆகி நம்ம ஊருக்கு திரும்ப போகிற மாதிரியான சூழ்நிலை இருக்கும். பட் இந்த ப்ரொசீஜர் இவங்க கொண்டு வந்திருக்கக்கூடிய புது ப்ரொசீஜரில் இந்த நாள் நம்ம குறிப்பிட்ட தேதி 13ஆம் தேதி போகிறோம்னா 13ஆம் தேதிக்குரிய டோக்கன்ஸோ அல்லது 14ஆம் தேதிக்குரிய டோக்கன்ஸோ நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது நமக்கு ஒரு பெட்டர் ப்ரொசீஜராக இருக்கும். இது மாதிரி டோக்கன்ஸ் கொடுக்கணும்னு தான் நிறைய பக்தர்கள் எதிர்பார்த்தாங்க. ஸோ ஜனவரி 13ஆம் தேதி தொடங்கி 19ஆம் தேதி வரைக்குமான எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம் மற்றும் பூதேவி காம்ப்ளெக்ஸில் நமக்கு கிடைக்கும். ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதையில் கொடுக்கப்படக்கூடிய திவ்ய தரிசன டோக்கன் கவுண்டர்ஸ் ஜனவரி 19ஆம் தேதி வரைக்கும் கம்ப்ளீட்டாக க்ளோஸ் செய்யப்பட்டிருக்கும் என்பதை பற்றியும்,
ஜனவரி 19ஆம் தேதி வரைக்கும் அங்கே திவ்ய தரிசன டோக்கன்ஸ் கொடுக்க மாட்டாங்க என்பதை பற்றியும் டிடிடி கிளாரிஃபை பண்ணியிருக்காங்க. இதை பற்றிய இன்னும் தெளிவான டீட்டெயில்ஸ் நமக்கு டயல் யுவர் இஓ மீட்டிங்கில் டிடிடி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கீழ் திருப்பதியில் எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் கொடுக்க போகிறதாக குறிப்பிட்ட 8 இடங்களில் ஜீவகோனா ZP ஹைஸ்கூலில் 7 கவுண்டர்ஸும், எம்ஆர் பள்ளி ZP ஹைஸ்கூலில் 8 கவுண்டர்ஸும், ராமச்சந்திரா புஷ்கரணியில் 10 கவுண்டர்ஸும், பைராகி பட்டேடா ராம்நாயுடு ஹைஸ்கூலில் 10 கவுண்டர்ஸும், இந்திர மைதானில் 15 கவுண்டர்ஸும், ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸில் 12 கவுண்டர்ஸும், விஷ்ணு நிவாசம் காம்ப்ளெக்ஸில் 14 கவுண்டர்ஸும், பூதேவி காம்ப்ளெக்ஸில் 11 கவுண்டர்ஸ்லையும், பாலாஜி நகர் கம்யூனிட்டி ஹாலில் 4 கவுண்டர்ஸும் செட் பண்ண போகிறதாக டிடிடி தெரிவிச்சிருக்காங்க. திருமலையில் கௌஸ்துபம் கெஸ்ட் ஹவுஸில் கொடுக்கப்படக்கூடிய எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் திருமலை லோக்கல் பீப்புள்ஸ்க்கு மட்டும்தான் கொடுக்குறாங்க. மற்ற ஜென்ரல் டிவோட்டிஸ் கௌஸ்துபம் கெஸ்ட் ஹவுஸில் போய் எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் வாங்க முடியாது. இந்த இலவச எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் நம்முடைய ஆதார் கார்டு வைத்து தான் நமக்கு கொடுக்குறாங்க. ஸோ இந்த எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டால் ஆதார் கார்டு ஒரிஜினல் காப்பியாகவோ ஜெராக்ஸ் காப்பி எடுத்துகிட்டு போகக்கூடிய சமயத்தில் ஜெராக்ஸ் காப்பியில் தெளிவாக நம்முடைய நம்பர்ஸ் தெரியக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய நல்ல ஒரு பிரிண்ட் இருக்கக்கூடிய ஜெராக்ஸ் காப்பி எடுத்துகிட்டு போங்க. மொபைலில் இருக்கக்கூடிய சாஃப்ட் காப்பியை சில நேரங்களில் அக்செப்ட் பண்ணுறாங்க, சில நேரங்களில் அக்செப்ட் பண்ணுறது கிடையாது என்பதனால ஆதார் கார்டு ஒரிஜினல் காப்பியோ அல்லது ஜெராக்ஸ் காப்பியோ அவசியமாக எடுத்துகிட்டு போங்க. 12 வயதிற்கு குறைவான குழந்தைகளுக்கு இந்த எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் வாங்க வேண்டாம். இந்த 10 நாட்கள் துவார தரிசன நாட்கள் சமயத்தில் ஏதாவது ஒரு நாள் நமக்கு எஸ்எஸ்டி டோக்கன் கிடைக்கும். ஒவ்வொரு நாளும் எஸ்எஸ்டி டோக்கன் கிடைக்குமா அப்படின்னா கிடைக்காது. இந்த 10 நாட்களில் ஒரு முறை நம்ம எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கிட்டோம்னா நமக்கு அடுத்த மீதம் இருக்கக்கூடிய 9 நாட்களில் இந்த துவார தரிசனத்திற்கான எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் கிடைக்காது. ஒரு எஸ்எஸ்டி டோக்கன் அல்லது திவ்ய தரிசன டோக்கன் தரிசனத்திற்கும் மற்றும் ஒரு எஸ்எஸ்டி டோக்கன் அல்லது திவ்ய தரிசன டோக்கன் தரிசனத்திற்கும் இடையில் 30 நாட்கள் கம்ப்ளீட்டாக டைம் கேப் இருக்கணும். இப்போ ரீசெண்டாக எஸ்எஸ்டி டோக்கன் அல்லது திவ்ய தரிசன டோக்கன் வாங்கி நீங்கள் தரிசனம் பார்த்துருந்து எங்களுக்கு இந்த துவார தரிசன நாட்களுக்கான இலவச எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் கிடைக்குமா என்று கேட்டால் அதனை பற்றிய அப்டேட் இன்னும் டிடிடி கொடுக்கல. சப்போஸ் இதை பற்றி அப்டேட் டிடிடி எதுவும் கொடுக்காத பட்சத்தில் யாராவது இந்த ரீசன்ட் டேஸில் எஸ்எஸ்டி டோக்கன் அல்லது திவ்ய தரிசன டோக்கன் வாங்கினவங்க மறுபடியும் இந்த துவார தரிசனத்திற்கான டோக்கன்ஸ் வாங்க ட்ரை பண்ணுறப்போ அவங்களுக்கு டோக்கன் கிடைக்குதா கிடைக்கலையா என்ற இன்ஃபர்மேஷன் பக்தர்கள் நேரடியாக யாராவது அப்டேட் பண்ணால் மட்டும்தான் நமக்கு தெரிய வரும். நம்முடைய ஃபாலோவர்ஸ் சில பேர் கேட்டிருந்த கொஸ்டின் என்னென்னா, 300 ரூபாய் ஸ்பெஷல் என்ட்ரி தரிசன டிக்கெட் இந்த துவார தரிசன நாட்களுக்கு புக் பண்ணவங்களுக்கு இந்த இலவச எஸ்எஸ்டி டோக்கனும் துவார தரிசன நாட்களுக்கு கிடைக்குமான்னு கேட்டிருந்தாங்க. போன வருடமும் அதற்கு முதல் வருடமும் இந்த 2 வருடமுமே 300 ரூபாய் ஸ்பெஷல் என்ட்ரி தரிசன டிக்கெட் புக் பண்ணவங்க கூட எஸ்எஸ்டி டோக்கனும் வாங்க முடிஞ்சது. ஸோ இந்த 10 நாட்கள் துவார தரிசன நாட்கள் சமயத்தில் ஒரு 300 ரூபாய் தரிசன டிக்கெட்டை வைத்து ஒரு முறை துவார தரிசனத்திற்காகவும் அடுத்து எஸ்எஸ்டி டோக்கன் வைத்து மறுமுறை துவார தரிசனமும் பார்க்க முடிஞ்சது. ஸோ இந்த 10 நாட்கள் துவார தரிசன சமயத்தில் 2 முறை தரிசனம் செய்யணும்னு விருப்பப்பட்டவங்களுக்கு 300 ரூபாய் ஸ்பெஷல் என்ட்ரி தரிசன டிக்கெட் மூலமாக ஒரு தரிசனமும் எஸ்எஸ்டி டோக்கன் மூலமாகவும் ஒரு தரிசனம் கிடைச்சது. ஒரு முறை நம்முடைய ஆதார் கார்டை வைத்து 300 ரூபாய் தரிசன டிக்கெட் புக் பண்ணிட்டோம்னா மறுமுறை நம்முடைய ஆதார் கார்டை வைத்து எஸ்எஸ்டி டோக்கன் வாங்க முடியாதுன்னு சொல்கிறாங்களே, அதையும் பற்றி கிளாரிஃபை பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க. 300 ரூபாய் தரிசன டிக்கெட்டும் எஸ்எஸ்டி டோக்கனும் வேறு வேறு கேட்டகரி தரிசன டிக்கெட்டுகள் டோக்கன்கள். ஸோ இதனையும் நம்ம கம்பேர் பண்ண வேண்டாம். ஸோ எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கினவங்களுக்கும் 300 ரூபாய் ஸ்பெஷல் என்ட்ரி தரிசன டிக்கெட் புக் பண்ண முடியும். துவார தரிசன நாட்களுக்கு 300 ரூபாய் ஸ்பெஷல் என்ட்ரி தரிசன டிக்கெட் புக் பண்ணவங்களுக்கு துவார தரிசன நாட்களுக்கான எஸ்எஸ்டி டோக்கன் வாங்குறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஜனவரி 10ஆம் தேதி மற்றும் ஜனவரி 11ஆம் தேதி ஃபஸ்ட்டு 2 நாட்களுக்குள்ளேயே 300 ரூபாய் தரிசன டிக்கெட் புக் செய்த நம்முடைய ஃபாலோவர்ஸ் யாராவது எஸ்எஸ்டி டோக்கன்ஸும் வாங்கி தரிசனத்திற்கு போனதாக அப்டேட் பண்ணாங்கன்னா நானும் இம்மீடியட்டாக உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் பற்றி சேனல்லையுமே அப்டேட் கொடுக்குறேன். ஸோ தட் நீங்கள் 300 ரூபாய் தரிசன டிக்கெட் புக் செஞ்சவங்க துவார தரிசன நாட்களுக்கான எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் வாங்குறதுக்கும் போகலாம். துவார தரிசன நாட்களுக்கான எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் பற்றி இந்த தகவல்கள் மட்டுமே இப்போதைக்கு நமக்கு டிடிடி கொடுத்துருக்காங்க. இந்த தகவல் பற்றிய அஃபிஷியல் அப்டேட் டிடிடி
டயல் யுவர் யுஓ மீட்டிங்லேயோ அடுத்த 1-2 நாட்கள்லையோ நமக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்த அஃபிஷியல் அப்டேட் வந்த உடனேயும் நானுமே உங்களுக்கு சேனலில் அப்டேட் கொடுக்குறேன். இந்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திருமலை மற்றும் திருப்பதி பற்றிய மேலும் பல தகவல்களுக்கு மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.